இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ பண்ணி சோஷியல் மீடியால தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கவங்க தான் கனி அவர்கள். என்னதான் இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே பிரபலமா இருந்தாலும் கூட இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துட்டு வருது. அதுலயும் குறிப்பா இவங்க ரொம்பவே ஆசைப்பட்டு திருமணம் பண்ண மணி அவர்கள் கூட சேர்ந்து சில வருஷங்கள் மட்டுமே ஒன்னா வாழ்ந்த நிலையில அவங்களுக்குள்ள இப்போ ஏற்பட்டிருக்க மன கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து செய்ய போறதா சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கனி அவர்கள் முதல் முறையா ஸ்ரீதர் அப்படின்றவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒன்னா சேர்ந்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனி அவர்கள் யாரு கூடயுமே சேர்ந்து வீடியோ பண்ணாததுனால இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா, அவரை தான் இரண்டாவது திருமணம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல கனி அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல இத பத்தி ரொம்பவே தெளிவா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல கனி அவர்கள் நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸ்டார்டிங்ல நாங்க வீடியோஸ் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா நாங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு சப்போர்ட்டை ரசிகர்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்க ஒன்னும் லவ்லாம் பண்ணல, எங்களுக்குள்ள இப்போ ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு, அது மட்டும் எப்போதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அந்த இன்டர்வியூல கனி அவர்கள் ஸ்ரீதர் கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருந்ததை பார்த்துட்டு மீண்டும் இப்போ பல ரசிகர்கள் உங்களுடைய ஜோடி சூப்பரா இருக்கு, நீங்க ஏன் இவரை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இப்போ கனி அவர்கள் வழக்கம் போல ரொம்பவே கோபமா எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்றது, இது எங்களோட ஒரு ப்ரொஃபஷன், இதை வெறும் ப்ரொஃபஷனா மட்டும் பாருங்க, யாருமே இந்த ஒரு விஷயத்த ரியல் லைஃபுக்குள்ள கொண்டு போகாதீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் பண்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, அப்படி ஒரு ஐடியா எனக்கு வந்தா கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயுமே சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இப்போ கனி அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் கனி அவர்கள் இப்போ சொல்லியிருக்க இந்த விஷயத்த பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.